ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆஷ் அண்ட் மாமி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் பொரியல் சிம்பிளாக என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுருங்க. அந்த பேன் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடான உடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஸ்ப்ளாட்டர் ஆன உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 5 காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் போதும். ட்ரான்ஸ்லூசன்ட் ஆன உடனே இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3லேருந்து 4 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு பீட்ரூட் ஆட் பண்ணணும். பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீட்ரூட் நான் இன்றைக்கி எத்தனை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பெரிய சைஸ் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்ரூட் போட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் லைட்டாக வாட்டர் இருக்கும், அதனால் அதை நல்லா வதக்கி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு சிம்மில் ஒரு 7 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ 7 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது குக் ஆகிடும். அவ்வளோதான் அதுக்கான டைம். பட் சிம்மில் வச்சுருங்க. ஸோ ஒன்ஸ் இது குக் ஆன உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட்டர்லாம் நல்லா ஸ்கிம்மாக இருக்கும். அந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வாட்டரையும் நல்லா ட்ரை அவுட் பண்ணி ஃபைனலாக நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கோகோனட்டை நல்லா கிரேட் பண்ணி கார்னிஷ் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கார்னிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது தான் இந்த டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸ்பைஸே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு, தோசாக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Do like, share and subscribe for Ash and Mommy. Thank you.